பிள்ளையானின் வதை முகாமில் கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்ட பேராசிரியர் ரவீந்திரநாத் சிஐடி விசாரணையில் அம்பலம். ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரியை 21க்குள் அம்பலப்படுத்துங்கள், ஜனாதிபதியிடம் பகிரங்க வேண்டுகோள். 1 லிட்டர் டீசலின் விலையை 600 ரூபாவாக உயர்த்த நேரிட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் மீது பாரதூர குற்றச்சாட்டு சுமத்தும் கம்மன்பில. பாலையடிவட்டை இராணுவ முகாம் விடுவிப்பு, நேரடியாக சென்ற சாணக்கியன். சிறை கைதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பால் சிறைச்சாலை உத்தியோகத்தர்களின் பணி சுமையும் அதிகரிப்பு, அமைச்சர் நலிந்த ஜேதிச. புவிசார் அரசியலின் போர்க்களமாக மாற இலங்கை விரும்பவில்லை, ரஷ்யாவில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு. நாடளாவிய ரீதியில் விசேட சோதனை, 512 பேர் கைது. இணையவழி நிதி மோசடி, கைதானவர்கள் விளக்கமறியலில். தேசிய கொடி தமிழின ஒடுக்குமுறையின் முதல் குறியீடு, ஜோதிலிங்கம் ஆதங்கம். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் காணாமல் போனது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்ட முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் என்ற பிள்ளையான் சட்டமா அதிபரின் அறிவுரை வரும் வரை விளக்கமறியல் வைக்குமாறு கல்கிசை நீதவான் பாசன் அமரசேன உத்தரவிட்டார். 2006ஆம் ஆண்டு நிகழ்ந்ததாக கூறப்படும் இந்த காணாமல் போதல் தொடர்பாக போலீஸ் மா அதிபரின் உத்தரவின் பேரில் நடாத்தப்பட்ட விசாரணைகள் தொடர்பாக இதுவரை 5 சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இந்த வழக்கில் பிள்ளையான் முதல் சந்தேக நபராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று வெளியிட்ட மேலதிக அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. குற்றப்புலனாய்வுத்துறையின் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் கிட்டத்தட்ட 359 நாட்களாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர் பிள்ளையானுக்காக சட்டத்தரணி உதய கம்மன்பில முன்னிலையாகி பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கு தமது எதிர்ப்பை தெரிவித்தார். இருப்பினும் கொழும்பில் ஒரு வெள்ளை வேனில் பேராசிரியர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்த விசாரணை இந்த நீண்டகால தடுப்பு காவலுக்கு முக்கிய காரணமாகும். தொடர்புடைய விசாரணைகளின் போது வெளிவந்த தகவலின்படி இந்த கடத்தலுக்கு பிறகு அவர் மட்டக்களப்பு பகுதியில் உள்ள ஒரு சித்திரவதை கூடத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு அந்த கொலை நிகழ்த்தப்பட்டுள்ளது. அந்த காலகட்டத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி உட்பட சுமார் 5 பேர் அவர்களால் கொலை செய்யப்பட்டது தெரிய வந்துள்ளது. பிள்ளையான் சட்டவிரோத வெள்ளைவான் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியை வழிநடத்தி வந்தார் என்பதை ஆதாரங்கள் தற்போது உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து பிரிந்து அரசாங்கத்தில் இணைந்த கருணா மற்றும் பிள்ளையான் ஆகியோருக்கு பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்காக அரசாங்கம் பாதுகாப்பு படைகளும் வழங்கி பெருமளவிலான துப்பாக்கிகள் குறித்தும் விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. T-56 ரக துப்பாக்கிகள், கைத்துப்பாக்கிகள், இயந்திர துப்பாக்கிகள், இலகுரக இயந்திர துப்பாக்கிகள், மோட்டார்கள் மற்றும் 9 மில்லிமீட்டர் துப்பாக்கிகள் உட்பட சுமார் 8000 பேருக்கு வழங்கப்பட்ட இந்த ஆயுதங்களில் போர் முடிவடைந்த பின்னர் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலானவை மட்டும் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. காணாமல் போன பெருமளவான துப்பாக்கிகள் பாதாள உலக நடவடிக்கைகளுக்கும் பல்வேறு கொலைகளுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என குற்றப்புலனாய்வுத்துறை சந்தேகிக்கிறது. மேலும் பிள்ளையானும் அவரது குழுவினரும் தங்களின் தனிப்பட்ட எதிரிகளை கடத்தி கொள்வதற்கு இதே ஆயுதங்களை பயன்படுத்தியுள்ளனர் என்ற தகவலும் வெளிவருகிறது. இதற்கிடையில் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் மற்றும் அதன் தலைவர் சக்ரானை சந்தித்தது தொடர்பாக பிள்ளையான் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 127வது பிரிவின் கீழ் நீதிபதி முன் ஒரு இரகசிய வாக்குமூலத்தை அளித்துள்ளார். எந்தவித செல்வாக்குமின்றி அளிக்கப்பட்ட இந்த வலுவான வாக்குமூலம் மேலும் பதிவு செய்து தற்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பிள்ளையானின் வழக்கறிஞர் உதய கம்மன்பில சலியாகவும் முன்னிலையாகினார். இந்த சட்ட நடவடிக்கைகளுக்கு இணையாக அரசியல் களத்திலும் பல்வேறு கருத்துக்கள் வெளிப்பட்டது. ஈஸ்டர் தாக்குதல் குறித்து மைத்ரிபால சிறிசேன இன்னும் முறையான ஆய்வு நடாத்தவில்லை என கூறப்படுவதோடு நவீன் திசாநாயக்க மற்றும் நளின் பண்டாரோ போன்றோரின் அறிக்கைகள் மூலம் சஜித் பிரேமதாச ராஜபக்சகளை கையாளும் விதம் குறித்தும் அரசியல் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. இதேபோல் இதற்கு மாறாக உதய கம்மன்பில மற்றும் விமல் வீரவன்ச போன்ற அரசியல்வாதிகள் தங்கள் பிரதித்துவப்படுத்தும் கட்சிகளுக்காக தங்கள் கொள்கைகளில் தொடர்ந்து உறுதியாக நிற்கிறார்கள் என விமர்சகர்கள் கருத்து தெரிவித்தனர். இருப்பினும் பிள்ளையானின் தற்போதைய தடுப்பு காவல் காலம் ஏப்ரல் 4ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் சட்டமா அதிபரிடம் மேலதிக அறிவுறுத்தல்கள் வரும் வரை பிள்ளையானை விளக்கமறியலில் வைக்குமாறு மவுண்ட் லவீனியா நீதவான் பாஷன் அமரசேன உத்தரவிட்டார். குறிப்பாக காணாமல் போன துப்பாக்கிகள் மற்றும் அவரின் கணக்குகள் குறித்த முழுமையான அறிக்கை குற்றப்புலனாய்வுத்துறையால் விரைவில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் என்ற பிள்ளையான் எனும் இந்த சந்தேக நபர் செபனப்பட்டிய பகுதியில் ஒரு சித்திரவதை முகாமை நடத்தி வந்துள்ளார். பொதுமக்கள், தொழிலதிபர்கள், அரசாங்க ஊழியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் போன்ற பல்வேறு தரப்பினர் அந்த இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு கடுமையான சித்திரவதை, மிரட்டி பணம் பறித்தல் மற்றும் கொலைகளுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர். கேள்விக்குட்பட்ட இந்த பேராசிரியரும் அதே இடத்தில் கடத்தப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்டுள்ளார்.
பேராசிரியர் இந்த முகாமில் தடுத்து வைக்கப்பட்டு பின்னர் கொலை செய்யப்பட்டதாக 2 சாட்சிகள் வாக்குமூலம் அளித்தனர். சில கொலைகளுக்கு பிற உடல்கள் அதே முகாமில் புதைக்கப்பட்டதாக தற்போது ஆதாரம் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் கோரியுள்ள ஒரு அறிக்கை இதுபோன்ற முகாமை நடாத்துவதற்கு இந்த சந்தேக நபருக்கு இந்த சட்டப்பூர்வ அதிகாரம் வழங்கப்படவில்லை என்பதை குறிப்பிடுகிறது. மேலும் அப்போதைய அரசியல் சூழ்நிலை காரணமாக பாதுகாப்பு அமைச்சகம் இந்த சந்தேக நபருக்கு 352 T56 ரக துப்பாக்கிகளையும் 9 மிமீ ரக துப்பாக்கிகளையும் வழங்கியுள்ளது. ஒரு 36 கலிபர் மைக்ரோ காலிபர் துப்பாக்கி பாதுகாப்பு அமைச்சரிடம் திருப்பி தரப்படவில்லை என அந்த அறிக்கை கூறுகிறது. இதன்படி நீதிபதி அவர்களே, இந்த சந்தேக நபர் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் மற்றும் கொலைகளுக்கான தண்டனை சட்டத்தின் பிரிவு 296 அடிப்படையில் இது விசாரணைக்கு உள்ளாக்கப்படுகிறது என தெரிவித்தனர். தாம் எழுதிய நூலை பிரசுரமாவதற்கு முன்னர் களவாடி போலி தகவல்களை உள்ளடக்கி சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டுள்ளதாக பிபித்துறைகள உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு பிரிவு மற்றும் அதன் பிரதானி சாணி அபேசகர் ஆகியோர் மீது தாம் குறித்து குற்றம் சுமத்துவதாக தெரிவித்தார். ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை தேடி போதல் என்ற தலைப்பில் தாம் கடந்த மாதம் 31ஆம் தேதி நூல் ஒன்றை பிரசுரித்ததாக தெரிவித்தார். இந்த நூல் வெளியீட்டு விழா நடைபெற்று வந்த நிலையில் தமது நூல் என கூறப்படும் போலி நூல் ஒன்று திரிவுபடுத்தப்பட்ட தகவலுடன் வாட்ஸ்அப்பில் பகிரப்பட்டதாக தெரிவித்தார். இது போலியான மற்றும் திரிவுபடுத்தப்பட்ட தகவல்களை கொண்ட புத்தகம் என அவர் குறிப்பிட்டார். இந்த நூலை தாம் எழுதிய போது இறுதி நூல் வடிவம் பிரசுரமாவதற்கு முன்னதாக தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலே, பாதுகாப்பு ஆய்வாளர் ரொஹான் குணரட்ன மற்றும் பதிப்பாளர்களான சரசவி நிறுவனம் ஆகிய தரப்புகளுக்கு வழங்கியதாக தெரிவித்தார். புலனாய்வு குறித்த தகவல்களை சரிபார்த்து கொள்ளும் நோக்கில் சாலாவிடமும் அணிந்துரை எழுதி கொள்ள ரொகான குணரட்னவிடமும் பதிப்புக்காக சரசவி நிறுவனத்திடம் வழங்கியதாக தெரிவித்துள்ளார். இந்த 3 பிரதிகளில் சுரேஷ் சாலேவிடம் வழங்கிய நூலின் உள்ளடக்கங்களின் அடிப்படையில் இந்த போலி புத்தகம் உருவாக்கப்பட்டதாக தெரிவித்தார். சாலேவை கைது செய்த போது முழுமை பெறாத தமது நூலை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கையகப்படுத்தியுள்ளதாக சாலே தம்மிடம் மறைமுகமாக கூறியதை தெரிவித்தார். தனது நூல் என்ற அடிப்படையில் போலி நூல் ஒன்று சமூக ஊடகங்களை பிரசுரிப்பது தண்டனைக்குரிய குற்றம் என குறிப்பிட்டார். எனினும் இந்த விடயம் தொடர்பில் தாம் முறைப்பாடு செய்ய போவதில்லை எனவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு எதிராக அவர்களிடமே முறைப்பாடு செய்ய முடியாது என தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டம் போராதிவுப்பற்று பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பாலியடிவட்டை கிராமத்தில் அமைந்துள்ள பொது சந்தை கட்டட தொகுதியில் சுமார் 25 வருடங்களுக்கு மேலாக இலங்கை இராணுவம் கையகப்படுத்தி முகாமிட்டு இருந்து வந்தது. இந்த பொது சந்தை கட்டட தொகுதியில் முகாமிட்டிருந்த இராணுவத்தினர் தற்போது அவ்விடத்திலிருந்து வெளியேறி அக்காணியை விடுவித்துள்ளனர். அவ்விடத்தை வியாழக்கிழமை மாலை மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் மற்றும் பிரதேச சபைகளின் தவிசாளர், பிரதேச சபை உறுப்பினர், அப்பகுதி கிராம மக்கள் என பலரும் நேரடியாக சென்று பார்வையிட்டனர். இந்த நிலையில் இவ்விடயம் தொடர்பாக பாராளுமன்ற அமர்வுகளிலும் பாதுகாப்பு அமைச்சின் விசேட கூட்டங்களிலும் மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் முயற்சியை மேற்கொண்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த காணி இராணுவத்தினரிடமிருந்து விடுவிக்கப்பட்டதற்கு பாதுகாப்பு அமைச்சுக்கும் ஜனாதிபதிக்கும் நன்றிகளை தெரிவிப்பதாகவும் தாமும் தமது பிரதேச சபையின் பொறுப்பேற்று 2வது சபை அமைப்பின் பிரேரணைகளை ஜனாதிபதிக்கும் பாதுகாப்பு அமைச்சுக்கும் அனுப்பியிருந்தோம் என இதன்போது போராதிவு பெற்று பிரதேச சபை தவிசாளர் விமலநாதன் மதிமேனன் தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன், போராதிவு பிரதேச சபை தவிசாளர் விமலநாதன் மதிமேனன், மண்முனை தென்னெருவில் பற்றி பிரதேச சபை தவிசாளர் மேகசுந்தரம் பினோராஜ் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள், அப்பகுதி கிராம மக்கள் என பலரும் அங்கு வருகை தந்தனர். குற்ற செயல்கள் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளின் போது 512 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்று முன்னெடுக்கப்பட்ட இந்த சோதனை நடவடிக்கைகளின் போது 29,033 பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டனர். இதன்போது குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் 10 பேர் குற்ற செயல்களுடன் நேரடியாக தொடர்புடையவர்கள் ஆவார். அத்துடன் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட 222 பேரும் திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட 136 பேரும் இந்த விசேட நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டனர். அதே நேரம் மது போதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் 115 பேர் கைது செய்யப்பட்டனர். 1 லிட்டர் டீசலின் விலையை 600 ரூபாவாக உயர்த்த வேண்டிய அவசியம் எழுந்துள்ளது என பொருளாதார நிபுணர் தனாத் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் தற்போது நிலவி வரும் விலைகள் அடிப்படையில் 1 லிட்டர் டீசலின் விலை 600 ரூபாவாக உயர்த்த வேண்டிய அவசியம் எழுந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தற்போது நாட்டில் 1 லிட்டர் டீசலின் விலை 382 ரூபாவாக காணப்படுகின்ற நிலையில் உலக சந்தை விலைகளின் பிரகாரம் இந்த தொகையில் டீசல் விற்பனை செய்ய முடியாது என தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலைமைகளின் அடிப்படையில் டீசல் விலை உடன் உயர்த்தப்பட வேண்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார். சித்திரை புத்தாண்டு காலம் என்பதால் விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்படாதிருக்கக்கூடும் என புத்தாண்டின் பின்னர் விலை உயர்த்தப்படலாம் என தெரிவித்துள்ளார். விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்படாவிட்டால் அரசாங்கம் மானியங்களை வழங்க நேரிடும் எனவும், இவ்வாறு மானியங்கள் வழங்கப்பட்டால் அந்நிய செலாவணி கையிருப்பு போன்றே ரூபாவின் பெறுமதியும் வீழ்ச்சியடையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
டீசல் விலை அதிகரித்தால் மக்கள் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்நோக்க நேரிடும் என்ற போதிலும் வேறு மாற்று வழியில்லை என அவர் தெரிவித்துள்ளார். தேசிய கொடி தமிழின ஒடுக்குமுறையின் முதல் குறியீடு என அரசியல் ஆய்வாளரும் சட்டத்திறனியும் சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தின் இயக்குநரும் ஆகிய ஜோதிலிங்கம் தெரிவித்தார். வாராந்தம் வெளியிடும் ஆய்வுக் கட்டுரையில் அவர் இதனை தெரிவித்தார். இலங்கை சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியை இறக்கி அதற்கு பதிலாக கருப்பு கொடி ஏற்றியமைக்காக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவ தலைவர்கள் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர். விசாரணையின் போது மாணவர்கள் தாம் தமிழ் மக்களின் உணர்வுகளை பிரதிபலிப்பதாக கூறினர். தேவை ஏற்படும் போது மீண்டும் விசாரணைக்கு அழைப்போம் என தெரிவித்து விசாரணையின் பின்னர் மாணவர்கள் விடுவிக்கப்பட்டனர். மாணவர்களை விசாரிப்பதற்கு முன்னர் துணைவேந்தர் பதிவாளரின் போரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். இவர்கள் இது வலிமையாக நடைபெறுகின்ற ஒன்றுதான் என விசாரணையின் போது பதிலளித்தனர். மாணவர்களின் பிரச்சினை பொது பிரச்சனையாக இருப்பதால் அரசியல் கட்சிகள் இதில் அக்கறை செலுத்தி இருக்க வேண்டும். தமிழரசு கட்சி தேசிய கொடி எதிர்த்து தீவிரமாக பிரச்சாரம் செய்தது. தமிழ் பேசும் சமூகம் புறக்கணிக்கப்பட்ட இரண்டாம் தரப்பினர்களுக்காக இந்த நாட்டில் வாழ்கின்றனர் என்பதை பிரகடனப்படுத்தும் கொடி என குறிப்பிட்டுள்ளது. சுதந்திர தினத்தன்று தந்தை செல்வா தனது காரில் நந்தி கொடியை ஏற்றி வீதிகளில் வலம் வந்தார். சுதந்திர தின நாளை கரிநாளாக அனுஷ்டிக்கும் வழக்கத்தை தமிழரசு கட்சி தொடங்கி வைத்தது. ஆந்திர தினம் தமிழ் பகுதிகளில் தேசிய கொடி ஏற்றப்பட்டிருந்தால் அதனை அகற்றி கருப்பு கொடி ஏற்றுவது ஒரு மரபாக பின்பற்றப்பட்டு வந்தது என சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை எந்தவொரு வல்லரசு நாடுகளின் முகாமுக்கும் ஆதரவான நாடுகள் என புவிசார் அரசியலின் போர்க்களமாக மாற இலங்கை ஒருபோதும் விரும்பவில்லை. மாறாக அனைத்து நாடுகளுக்கும் இணையும் ஒரு சங்கம புள்ளியாகவே இலங்கை இருக்க விரும்புகிறது என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் யுரேசிய பிராந்தியத்துடன் கடல் மற்றும் வான்வழி போக்குவரத்து இணைப்புகளை வலுப்படுத்த இலங்கை அரசு தயாராக இருப்பதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான வான்வழி போக்குவரத்து சேவைகளை ரஷ்யா ஆண்டு முழுவதும் தடையின்றி தொடர வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். ரஷ்யாவில் நடைபெற்ற சர்வதேச போக்குவரத்து மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இதனை தெரிவித்தார். மாநாட்டில் தொடர்ந்து உரையாற்றிய அமைச்சர் வரலாற்று முழுவதும் கிழக்கு மற்றும் மேற்கத்திய நாடுகளை இணைக்கும் ஒரு மைய புள்ளியாக இந்திய பெருங்கடலின் முத்து என அழைக்கப்படும் இலங்கை திகழ்ந்துள்ளது. பழங்கால கடல்சார் பட்டுப்பாதையிலும் இலங்கை முக்கிய பங்காற்றியுள்ளது. இன்னும் ஒரு நாடு போக்குவரத்து மையமாக உருவெடுக்க வெறும் புவியியல் இருப்பிடம் மட்டும் போதாது, மாறாக அரசியல், பொருளாதார மற்றும் சமூக ஸ்திரத்தன்மை முதன்மையானது என குறிப்பிட்டார். உலக அளவில் அமெரிக்க ஈரான் போரில் உள்ளிட்ட பதற்றமான மற்றும் கொந்தளிப்பான சூழல் நிலவி வருகின்ற போதில் இலங்கை ஒரு அமைதியான ஸ்திரமான பொருளாதாரத்தை கொண்ட நாடாக தன்னை நிலைநிறுத்தியுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னர் ஜனாதிபதி வெளிப்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் இது தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் சாணி அபிஷேகர வீட்டுக்கு செல்ல வேண்டும். ஏனெனில் இவரின் கீழ் இடம்பெறும் இந்த விசாரணையில் குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை எமக்கில்லை என மக்கள் போராட்டத்தின் குடிமக்கள் அமைப்பின் பிரதான செயலாளர் சானக பண்டார தெரிவித்தார். மக்கள் போராட்டத்தின் குடிமக்கள் அமைப்பு வெள்ளிக்கிழமை கொழும்பில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்பதை வெளிப்படுத்தும் உதய கமன் பிளவின் புத்தக வெளியீட்டுக்கு பின்னர் ராஜபக்சவினருக்கு எதிராக குற்றம் சாட்டியவர்கள் அதில் கலந்து கொண்டிருந்தனர். அதே நேரம் கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் உயிர்த்த ஞாயிறு தினத்துக்கு முன்னர் குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை நாட்டுக்கு வெளிப்படுத்துவதாக ஜனாதிபதி தெரிவித்து தற்போது ஒரு வருடம் ஆகியுள்ளது. ஆனால் ஜனாதிபதியினால் அதனை செய்ய முடியாமல் போயுள்ளது. இந்த குண்டு தாக்குதல் தொடர்பில் விசாரணை மேற்கொண்ட குற்றப்புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் சாணி அபிஷேகர ஆளும் அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக செயற்பட்டவர். அப்படியானால் இந்த தாக்குதல் தொடர்பில் பொறுப்பு அவருக்கு இல்லையா என கேட்கிறோம். அதேபோன்று குற்றப்புலனாய்வு பிரிவின் அப்போதைய பிரதி பணிப்பாளருக்கு இல்லையா என கேட்கிறோம். ஆனால் இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை கைது செய்தல் மற்றும் நீதிமன்றங்களில் ஆயர்படுத்தும் நடவடிக்கைகள் என்பன துரிதப்படுத்தப்பட்டுள்ளதோடு சிறை கைதிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமையால் சிறைச்சாலை உத்தியோகத்தர்களின் பணி சுமை அதிகரித்துள்ளதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். மார்ச் மாதம் 20ஆம் தேதி அனுஷ்டிக்கப்பட்ட உலக வாய் சுகாதார தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் சிறைச்சாலைகளில் கடமையாற்றும் உத்தியோகத்தர்கள் மற்றும் தெரிவு செய்யப்பட்ட கைதிகளுக்கான தேசிய வாய் சுகாதார பரிசோதனை மற்றும் நடமாடும் பல் மருத்துவ சேவை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. உலக வாய் சுகாதார தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்காக பல திட்டங்களை நாம் செயல்படுத்தினோம். அதேவேளை சமூகத்தில் அதிகம் பேசப்படாத எனினும் பாரிய சேவையை ஆற்றி வரும் சிறைச்சாலை உத்தியோகத்தர்களை சுகாதார அமைச்சு மறந்துவிடவில்லை என தெரிவித்துள்ளார். இணையவழி நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைதான 147 வெளிநாட்டவர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். குறித்த சந்தேக நபர்கள் நேற்று சிலாபம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது அவர்களை எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். சிலாபம் இரணவில பகுதியில் உள்ள விடுதியொன்றில் தங்கியிருந்து இணையவழி மூலம் நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 147 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்களில் 133 சீன பிரஜைகளும் 13 வியட்நாம் பிரஜைகளும் ஒரு மலேசிய பிரஜையும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.